அனைவருக்கும் வணக்கம். அடுத்து 6வது குறள். அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புடி. இது இது வாரியார் சுவாமிகள் மிகச்சிறப்பாக, நான் பல இடங்கள் நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் சாமியினுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். அவரு திருப்பரைத்துறை என்று திருச்சியிலிருந்து குளித்தலை கோவை செல்லுகிற வழியில ஒரு ஊர் இருக்கிறது, திருப்பராய்த்துறை என்று. அதுல ராமசாமி அடிகளார் என்று ஒருத்தர் இருந்தார். அந்த நிர்வாகம் அமைக்கப்பட்டது சுவாமி சித்வானந்தாஜி அவர்களோட அமைக்கப்பட்டது. அங்கிருந்து அவரு அங்க பணம் கட்டி தான் படிக்கிறாங்க. ஒரு பள்ளி இருக்கிறது, இந்த பள்ளியில பணம் கட்டி படிக்கணும். இது மாதிரி ஏழை குழந்தைகள், பெற்றோர் இல்லாத குழந்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் என்று கருதி அவர் தனியாக அதுக்கு பக்கத்திலேயே ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். அப்ப தொடங்குற போது அவருக்கு அதை கொடுப்பதற்கு அவரும் சாமியாராக இருந்ததுனால அவரால் என்ன செய்ய முடியும். அதனால அவர் என்ன பண்ணாரு, வாரியார் சுவாமிகளை அணுகினார். நான் அந்த கூட்டத்துக்கு 1 மாதம் நடந்தது. அந்த காலத்துல நான் சொல்றது 62, 63, 1963. நான் ஒரு 6வது 7வது படிக்கிற காலகட்டம். அப்பொழுது தேசிய கல்லூரி உயர்நிலைப்பள்ளி மைதானம் என்று சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருக்கு. இப்ப இந்திரா காந்தி கல்லூரியாக மாறிவிட்டது. அந்த இடத்துல 30 நாள்கள் ராமாயணம் சொன்னார். அதுல பல நாள்கள் நான் சென்று இருக்கிறேன். அதுல வறியவர்கள் 10 காசு போடுவார்கள். 10 காசு என்பது பெரிய காசு அது அந்த காலத்துல. நான் சொல்றது 37, 24, 61 ஆண்டுகளுக்கு முன்னால. அப்படி ஒரு மாதத்தில் 1 லட்சம் ரூபாய் சேர்த்து விடுவது என்று கங்கணம் கட்டி கொண்டு செய்தார்கள். அது 25வது நாளே 1,10,000 ரூபாய் சேர்ந்து விட்டது. அதை கொண்டுதான் அந்த ராமகிருஷ்ண குடில் என்று அவர் ஏற்படுத்தினார். அதிலே பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் அங்கே உணவு உண்டு, படிப்பு உண்டு. அப்படி ஏற்படுத்தியது. இன்னைக்கு 100 கோடி போகும். அன்றைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட அந்த இடமானது இன்னைக்கு 100 கோடி போகும். அதனால இந்த வள்ளல் தன்மை, 10 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய், எங்க மாமா என் கையில 1 ரூபாய் கொடுத்து போட சொல்லுவார். அவர் 1 ரூபாய் போடுவார், என் கையானாலும் 1 ரூபாய் போட சொல்லுவார். நம்முடைய பெரியவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். அது அந்த அரசியல் தன்னோடு நின்றுவிடக் கூடாது என்று தான் போட்டதல்லாமல் என் கையில 1 ரூபாய் கொடுத்து, 1 ரூபாய் என்பது பெரிய காசு. 10 பைசாவே பெரிய காசுனா 1 ரூபாய் மிகப்பெரிய காசு. அப்படி சேர்ந்ததுதான் அந்த குடி. அப்படிப்பட்ட அந்த வளமையை கொண்டு வந்து எல்லோருக்கும் உணவிடுதல் என்பது முதலாவது. 2வது கல்வி கொடுத்தல் என்கிற அடிப்படையில தொடங்கப்பட்டது. அதனால அற்றார் அழிவசி தீர்த்தல். இந்த பசி வந்துருச்சுன்னா பசி வந்துட 10 பறந்து போவாங்க, மானம் கூட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அழிப்பசிங்கிற. பிறப்பு, குடிப்பிறப்பு, கல்வி, மானம், அறிவுடைமை முதலாகிய எல்லாமே போயிடும். பசி வந்துருச்சுன்னா எதையும் கருதாமல். பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் எல்லாம் சென்னையில வெள்ளம் வந்த போது நாம் 3வது 4வது மாடியில் குடியிருந்தால் பரவாயில்லை என்று கீழ்த்தளத்திலும் முதல் தளத்திலும் இருப்பவர்கள் எண்ணுகிற மாதிரியான சூழல். அதை மிகப்பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் கூட சொல்லி கேட்டேன். அந்த காலகட்டங்கள்ல ஒரு 10, 12 ஆண்டுகளுக்கு முன்னால எப்பொழுது அந்த அது பேர் ஹெலிகாப்டர் பறந்து வரும், அப்பொழுது உணவு பொட்டலங்களே அங்கிருந்து போடுவார்கள். மாடியில் இருந்து இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். பாருங்க, எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, நிறைய வசதி இருக்கிறது, பேங்க்ல நிறைய பணம் இருக்கு. என்றாலும் உள்ள தண்ணி இருக்கு, நீச்சல் அடிச்சுதான் போகணும். எல்லாராலையும் நீச்சல் அடிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல பசி என்பது மானக்கேடு. அப்படிப்பட்ட அதனால அழிபசிங்கிற. அற்றார் அழிபசி. அற்றார்னா ஒண்ணு இல்லை, இப்ப இருந்தாலும் அது பயன்படாது. அதனால அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புடி. இதை சமாளிக்கணும்னா நீ வங்கியில கொண்டு போய் கட்டுக்கட்டா பணத்தை போடாத. வறியவர்களுக்கு இருக்கிற போதே அவனுடைய வயிற்ற நிரப்புனா அதான் வைப்புடிங்கிற. திருவள்ளுவர் பாருங்க, ஒரு அருமையான ஒரு கலை சொல்லை கொடுத்திருக்கிறார். பெட்டகம் என்று சொல்லுகிறார்கள். இப்ப பிக்சட் டெபாசிட் என்று நாள் கணக்கு, வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருடக்கணக்கு என்று வைத்திருக்கிறார்களே, அந்த பிக்சட் டெபாசிட் என்பதை வைப்புழி என்கிற ஒரு அழகான கலை சொல்லை
திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார். பெற்றான் பொருள் வைப்புழி, அவன் உண்மையிலே அவன் சேமித்து வைக்கக்கூடிய இடம் ஏழைகளின் வயிறே தவிர அவனுடைய பணப்பெட்டி அன்று என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார். கடும் பசி, கடும் பசிதான் அழிபசி என்பதை நாம் இந்த ஏம வைப்பகம் என்பதை சேவிங்ஸ் பேக் என்பதை பொருள் வைப்புழி என்று சொல்லுகிறார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பொருள் வைப்புழி பெற்றான். அப்படி படிச்சா குரலுக்குள்ளேயே பொருள் வழங்கும். இந்த பெற்றான் என்கிற 5வது சீரை 7வதாக போட்டு படிப்பீர்களே, ஆனால் அந்த குரலுக்குள்ளாலேயே பொருள் வரும். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பொருள் வைப்புழி பெற்றான். இந்த அந்த ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை அவன் பெற்றுவிடுவான். வறியவர்களுடைய, இறப்பவர்களுடைய வயிற்றை நிரப்புதல் இன்றியமையாதது என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார். இதற்கு அணிசரணையாக பெருஞ்சித்திரனார் குமணனை பாடுகிற போது இந்த செய்திகள் எல்லாம் கொடுக்கிறார். எனக்கு மட்டும் கொடுக்காம இந்த ஊருக்கே கொடுக்கிற மாதிரி அவ்வளவு செல்வத்தை நீ கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார். பாடுபட்டு பணத்தை சேர்த்து வைத்து புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு இங்கு ஆவி போனபின் யாரே அனுபவிப்பார் பாவிகள் அந்த பணம் என்று சொல்வதை போல தம் பொருளை பாதுகாப்போடு சேமித்து வைக்கும் வைப்பகம் வங்கி என்று பசித்தோர் வயிறுதான் என்பதை இந்த அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்கிற 6வது குரல் மூலமாக நாம் அறிகிறோம். அடுத்து 7வது குரல். பாத்தூன் மரியே அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன் மரி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. எல்லாம் புரியும். மரினா மருவி என்று பொருள். மருவி என்றால் பார்த்தூன் என்றால் பகுத்து உண்ணுதல். பகுத்து உண்கிற போது அவர்களை அனுசரித்து என்கிற பொருள் சொன்னால் புரிகிறது. மருவி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. அப்படி செய்தால் அந்த வறியவர்களுடைய தீப்பினியானது அவர்களை தீண்டாது. அவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் இருப்பதை பகிர்ந்து உண்ணல் என்பது மிகப்பெரிய ஆறாம். ஒரு செய்தி இங்கே நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு 400 மாணவர்கள். நான் 30 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக இருந்த காலத்து என்னுடைய 28வது வயதிலே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றேன். அப்பொழுது 125 மாணவர்களுக்குத்தான் நான் சொல்வது காமராஜருடைய மதிய உணவு. அந்த காமராஜருடைய மதிய உணவுல 1/3, 400 பேர்த்துக்கு 125 பேர் தான் வழங்க வேண்டும் என்று இருந்தது. அதுல ஒரு 15 பேரை ரிசர்வ்ல வச்சிருப்போம். இந்த 125ல யாராவது வரலன்னா அதுல இருந்து எடுத்து அவர்களுக்கு உணவிடுவது என்று வைத்திருந்தார்கள். நான் போனேன், ஏன் அந்த 15 பேர் ரிசர்வ்ல வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு போடலாம் என்று. அப்படி இல்லை, 125 தான் போடணும் என்று எனக்கு முன்னால் இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் கூறினார்கள். நான் அந்த 15 பேரையும் அழைத்தேன், வரிசையாக உட்கார வைத்தேன். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. 125 பேர் தான் அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது, ஏன் இந்த 15 பேரையும் உட்கார வைக்கிறார், சொல்லியும் கேட்கவில்லையே என்று நான் ஒன்று செய்தேன். அங்கு என்ன சொல்வார்கள் என்றால், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்கிற குரலை சொல்லணும். 2வது, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்துள்ள வேற்றுமையான் என்கிற குரல். பல்வேறு சாதியினர் அடுத்தடுத்து உட்கார்ந்திருப்பார். இதான் பிறப்புக்கும் எந்த சாதி என்று கருதாமல் எல்லோருக்கும் சமமாக பகிர்ந்தளித்தல் என்கிற அடிப்படையில இந்த 2 குரல்களையும் சொல்லியதற்கு பிறகுதான் அனைவரும் சோற்றிலே கை வைக்க வேண்டும். இப்ப எல்லோரும் பரிமாறி ஆயிட்டு நான் ஒரு 5 மாணவர்களை அழைத்தேன். 1வது, 26வது, 76வது, 101வது என்று அந்த 5 மாணவர்களையும் ஆளுக்கு ஒரு பாத்திரம் குண்டா கொடுத்து ஒரு சட்னி கரண்டி அளவு ஒவ்வொருவருடைய தட்டிலிருந்தும் எடுக்க செய்து, எடுத்தால் அது 30 பேர் சாப்பிடலாம் போடு, அவ்வளவு வந்து விட்டது. இப்ப அந்த ஒரு கரண்டி எடுத்ததுனால அவனுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. 1வது வகுப்பு படிக்கிறப்ப இன்னொரு கரண்டி எடுத்துக்க அப்படின்னு அவன் சொல்றான். ஏன்னா அவனால அவ்வளவு சாப்பிட முடியாது. அந்த 15 பேருக்கும் நிறைவப்பட்டது, எல்லோருக்கும் திருப்தி. இதான் பகிர்ந்து உண்ணுதல்னு பேரு. இந்த சூட்சமத்தை நான் முதல் நாளிலேயே செய்தேன்.
பதவியேற்ற முதல் நாளிலேயே நான் என்னுடைய காசு போடல, அரசாங்கம் கொடுக்குது, அதை எப்படி செய்யணுங்கிறது தான் முக்கியம். பாத்தூன் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. இப்ப அந்த கொடுக்குறான் பாருங்க. இந்த சம்பவத்தை விட்டுருங்க, இது ஒரு தெளிவுக்காக, ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த செய்தியை சொன்னேன். ஒரு இப்படி கொடுத்துட்டா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்படி எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? இதுக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். எங்க? தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். தான் என்பது தனக்கும் சேர்த்து தான் பகிர்ந்து கொள்கிறான். 5 பேருக்கும் பகிர்ந்துதான் அங்கே இதை சொல்லிட்டார். தனக்கும் வைத்துக்கொண்டு கொடுக்கிறான், கொடுக்க வேண்டும் என்பதனால அவனுக்கு வறுமை வராது என்கிற கருத்தை, அதுதான் அந்த நான் சில குரல்களை அங்கிருந்து இங்க கொண்டு கொண்டு கூட்டு சொல்றேன் பாருங்க. அப்படி சொல்வதனால இதை நாம் அங்கே பார்க்க வேண்டும். இப்படி ஒரு கேள்வி எழும். பாத்தூர் மரி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் எரிது. அப்படி பகிர்ந்து உண்ணுகிறவனை தீப்பினி தீண்டுமா என்றால் தீண்டாது, அது அரிது என்கிறார். ஏன் அரிது என்கிறார்? இதனுடைய முடிச்சு அங்கே சொல்லிட்டார். இல்வாழ்க்கை அதிகாரத்துல தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் தனக்கும் வைத்துக்கொண்டு நீ கொடு என்று சொல்வதனாலே அவனுக்கு தீப்பினி தீண்டல் வராது என்பது இதனுடைய கருத்து. அடுத்த குறள் 8. ஈத்துவக்கும் என்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இந்த பாத்தூன் மரியவனை என்பதற்கு 2 குறள்களை குறித்துக் கொள்ளுங்கள். இணைத்து படிப்பதற்கு 322 718 718 322 322 அடுத்து 718 718. அடுத்து ஈத்துவக்கும் என்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். இப்ப இந்த குறள்கள்ல இந்த கொல் என்று வருவதெல்லாம் ஒரு அசைச்சொல் மாதிரி, அதுக்கு பொருள் கிடையாது. அதே மாதிரி மற்று என்று வரும், மற்றாங்கே என்று வருகிறது அல்லவா? அது மாதிரி உள்ள சொற்கள் செய்யுள் நயத்திற்காக போடப்படுகிற சீர்களே தவிர அதற்கு பொருள் கிடையாது. ஈத்துவக்கும் என்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இந்த கொடுக்கிற போது அவன் பெறுகிற மகிழ்ச்சியை அனுபவிக்கிற இன்பம் இருக்கிறதே, அது ஒரு சுவையான இன்பம். அது தெரியாததுனாலே அவர்கள் பெட்டியை திறப்பார்கள், எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்ப்பார்கள். இப்பொழுதெல்லாம் பெட்டியை திறக்கிறது இல்லை, அந்த எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த சீட்டை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குறிப்பேட்டை பார்த்து எவ்வளவு இருக்கு, இன்னும் எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கிற நிலை இருப்பதை நான் பலரும் பார்த்திருக்கிறேன். ஈர்த்துவக்கும் இன்பம், அப்படி கொடுக்கிற, ஈர்த்து என்றால் கொடுத்தல், அதனால் இவர் பெறுகிற இன்பம். அந்த இன்பம் அறியாதவர்கள் அறியார்கள் தாம் வைத்திழக்கும், தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். நமக்கு உடைமை 10 உடைமை சொன்னோம் இல்லையா? அந்த உடைமையில இருந்து பொருள் உடைமை வராது என்றாலும் அதை இவர் உடைமையாக நினைத்து அதை கடைசியில தெரியாம போயிடும். அது என்ன செய்யறதுன்னு யாருக்கும் பயன்படாமல் போவது உண்டு என்பதனால தம் பொருளை பயனின்றி வைத்து இழந்து போகும் கொடியவர் கொடுத்து மகிழும் இன்பத்தை அறியார் போலும். அதான் அறியார்கள் என்பது அறியார் போலும் என்கிற கருத்திலே வருகிறது. இது புறநானூறு 235 101 பாடல்களில் அதிகமானை ஔவையார் பாடுகிறார். சிறிதளவு இருந்தாலும் பேரளவு இருந்தாலும் பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கத்தினன் அதிகமான் என்பதை ஔவையார் ஒரு பாடலிலே சொல்லுகிறார். இன்னொரு பாடலிலே ஒரு நாள் போகல, 2 நாள் போகல, பல நாள் போகிறேன், ஒவ்வொரு முறை போகிற போதும் நேற்று வந்தாய், முந்தா நாள் வந்தாய், இன்று வந்திருக்கிறாய் என்று பாராமல், போகிற போதெல்லாம் முதல் நாள் எப்படி மனதார முகமலர்ந்து வரவேற்றானோ அதே போல் ஒவ்வொரு நாளும் வரவேற்கிற குணம் அதியமானிடம் இருந்தது என்பதை இந்த 2 பாடல்களில் அவர் சொல்லுகிறார். ஒரு நாள் போகவில்லை, 2 நாள் போகவில்லை, பல நாள்கள் தொடர்ந்து போனாலும் முதல் நாள் எப்படி வரவேற்று உபசரித்தானோ அப்படி உபசரிப்பான், நிறைய பரிசுகளையும் அளித்து பெருமைப்படுத்துவான் என்பதை
ஔவையார் இந்த அதெல்லாம் படிச்ச பெரிய பாடல்கள். அதனால அந்த சுருக்கமா நமக்கு தேவையான பகுதியை மட்டும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறேன். 235 101வது பாடல்களிலே அதியமானுடைய பெருமையை அவர் சொல்லுகிறார். அவன் அந்த நெல்லிக்கனியை பற்றி பார்த்திருப்போம். அவர் ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கிற அந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி அவர் உண்டு முடிக்கிற வரைக்கும் அதை பற்றி சொல்லாமல், உண்டு முடித்ததற்கு பிறகு அவன் சொல்லுகிறான், இது நீண்ட நாளுகளுக்கு பிறகு கிடைக்கின்ற கனி, இதை இவ்வளவு சிரமப்பட்டு நான் பறித்து உங்களுக்காக கொண்டு வந்தேன், ஒரு கனி தான் இருக்கும் ஒரு மரத்துல என்று சொன்னவுடன், அதை நீ உண்ணாமல் எனக்கு எதுக்கியா கொடுத்த அப்படின்னு அந்த ஔவையார் கேட்கிறார். அவன் சொல்லுகிறாள், நீ என்ன மாதிரி அரசன் எத்தனை பேர் வந்து உட்காருவான், உன்ன மாதிரி பாட்டு எழுத யாருமா இருக்கிறா, எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால நீங்க தான் நீண்ட நாள் வாழணும் என்று சொன்னவுடன் அந்த அம்மா பாராட்டுகிற நீலமணி மிடற்றன் போல் யாரு, நீலகண்டன், சிவபெருமான் தாயிலி தந்தையிலி தான்தனியன் காணேடி என்பார் திருவாசகத்துல. அவன் பிறப்பிலி இறப்பிலி, அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அது அந்த அந்த நீலகண்டன் போல நீலமணி மிடற்றன் போல நீ பல்லாண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார். இந்த வாழ்த்துதல் தான் கொடுக்கின்ற வள்ளல்களை பெருமைப்படுத்தும், உளம் பூரிக்கை செய்யும். இப்படி பெற்றவர்கள் வாழ்த்துகிற வாழ்த்து மிகப்பெரிய உயர்வை அவர்களுக்கு தரும். அதுவே அவர்களை நீண்ட நாள் வாழ வைக்கும், பெருமையாக வாழ வைக்கும், சிறப்பாக வாழ வைக்கும் என்பதனாலே அந்த ஔவையார் அது மாதிரி ஒரு வாசகத்தை அவருக்கு சொல்லுகிறார். நான் மட்டும் வாழ்ந்தா போதும் என்று நினைக்கிறாய், உன்னுடைய குணத்தை நான் எப்படி புகழ்வேன் என்று சொல்லி, அந்த நீலம் அணிமடற்றன் போல் என்னாலும் நீ வாழ வேண்டும் அப்படி சொல்லி அவன் இல்லையேன்னு நினைக்க கூடாது. அவன் மாதிரி எத்தனை பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க வழி வழியா, அவன் அதிகமாக தான் என்பதனாலே நாம் அதை கருத வேண்டும். அடுத்து 9வது குறள், இறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இந்த ஈத்துவக்கம் இன்பம் என்பதற்கு 92 226 2 குறளையும் குறித்துக் கொள்ளுங்கள். 8வது குறள், ஈத்துவக்கம் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். இதற்கு 92வது குறள் 226வது குறள். அடுத்து 229, இறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். சில பேருக்கு பணம் சேர்த்துக்கிட்டே இருப்பான், இன்னும் அந்த 1 கோடி வரலையே, 96 லட்சத்திலே இருக்கு, 97 லட்சத்திலே இருக்கு அப்படின்னு அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பானே தவிர, அதை கொடுத்தா அது வந்துடும். அதுல ஒரு 46 லட்சத்தை எடுத்து கொடுத்தான்னா திடீர்னு 1 கோடி வந்துடும். அது இல்லாம 1 கோடி கிடைக்கும். தாம் ஈட்ட கருதிய பொருள் குறையை நிரப்ப வேண்டி வரியார்கொன்று ஈயாது தாமே தமித்து உண்டல் என்பதுதான் அதனுடைய கருத்து. மன்றன்னா இங்க தெரியாத சொல் மன்றங்கிறது தான். அது என்னன்னா திண்ணமாக, உறுதியாக என்று பொருள் கொள்ள வேண்டும். இறத்தலின் இன்னாது, துன்பம் தரக்கூடியது, இறத்தலை விட துன்பம் தரக்கூடியது எதுவென்றால் அவன் தாமே தமியர் உண்ணல், தானும் தான் குடும்பமும் தாமே தமியர் தன்னை சேர்ந்தவர்களும் உண்பது, இது நிறைவு பெறாது என்பதனால மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல், தான் மட்டுமே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற நிலைதான் அது. ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும்னு தாய்மானவர் பாடுவார். அதுபோல இந்த ஆசையினாலே ஈயாத கஞ்சன் மேன்மேலும் பொருள் ஈட்டும் பொருட்டு இடைவிடாது உடலையும் உள்ளத்தையும் வருத்தி எத்தனை பொருள் ஈட்டியும் எல்லளவும் திருப்திப்படாதவனாகத்தான் இருப்பான், எப்பொழுதும் உண்மைதான் இருப்பான். அதனால உண்மையில் செல்வராயினும் உள்ளத்தில் வறியவராக இருப்பார் என்பது கருத்து. உண்மையில் அவனை பார்த்தா ஒரு பெரிய செல்வந்தர்னு சொல்லுவார், அவன் உள்ளத்துல வறுமைதான் இருக்கும், கொடுப்பதில்லை. அதனால இறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் என்கிற குறள் மூலமாக மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் இறத்தலின் இன்னாது என்று படித்தால் அதனுடைய பொருளானது சிறப்பாக தெரியக்கூடியது. இறத்தலின் இன்னாது என்றால் இறத்தலிலும் தீயது என்று பொருள். இறத்தலின் என்பது விசேகத்து, அதை விட இன்னாதது இவன் தானே உண்டல், மனநிறைவில்லாமல் எப்பொழுதுமே இருப்பான் என்பதைத்தான் இந்த குறளின் கருத்தாக சொல்லப்படுகிறது. இறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல்.
மீண்டும் மீண்டும் அந்த திருக்குறளை சொல்வதன் நோக்கம் ஒரு 4-5 முறை கேட்டால் மனப்பாடம் ஆயிடும். ஏக கிரந்தின்னு ஒரு காலத்துல இருந்து, ஏக கிரந்தினா ஒரு தடவை சொன்னாலே மனப்பாடம் ஆகிறது வந்து ஏக கிராந்தின்னு சொல்லுவாங்க. 2 முறை சொன்னால் சிலருக்கு மனப்பாடம், 3 முறை சொன்னால் மனப்பாடம். அந்த காலத்துல அப்படிதான். எழுத்தெல்லாம் ஏடுகளை வைத்து படிக்கிற காலம் இல்லை, காதிலே கேட்டு கேட்டுதான் மனப்பாடமான காலம் ஒரு காலம். அதனால இப்பவும் அப்படிதான். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 4-5 முறை நான் திரும்ப திரும்ப அந்த குறளை சொல்வதனுடைய நோக்கமே, நீங்க இன்று மாலையோ நாளையோ படிக்கிற போது உங்களுக்கு விரைவாக மனனம் ஆகிவிடும். கேட்டே மனப்பாடம் ஆகிறது உண்டு. அதனாலதான் ஒரு 4-5 முறை திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அடுத்து 30வது குறள், 230வது குறள். சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் எய்யாக்கடை. அந்த அளபடையெல்லாம் அளபடையோட படிக்கணும் என்பதை நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். இது மாதிரி அளபடைகள் நிறைய வரும் திருக்குறள்ல. நிறைய இடங்கள்ல அளபடை வந்து இனிததும் என்பதை இனிததும் அப்படின்னு படிக்கக்கூடாது. அப்படிதான் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிக் கொடுக்குறாளே அப்படிதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது பிழையானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை நாம் படிப்பதாக பொருள் கொள்ளக்கூடாது, அதை திருத்திக் கொள்ள வேண்டும். சொல்லிக் கொடுக்கிறவர்கள் திருத்தி கொடுத்தாலும், நீங்க பிழையாகவே சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் காலம் முழுதும் அந்த பிழையாகவே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது அறிஞர் உலகத்திலே ஏன் இப்படி சொல்லுகிறார் என்று முகம் சுழிப்பார்கள். அதனால இந்த அளபடை வருகிற இடங்கள்ல அளபடையாகவே படிக்க வேண்டும். நிறுத்தி படிக்க வேண்டிய இடத்துல நிறுத்தி படிக்கணும். சாதலின் இன்னாதது இல்லை இனிததும் ஈதல் ஏயாக்கடை. ஒருவனுக்கு இறத்தலை போல, இங்க இறத்தல் என்பது சாவு போல துன்பம் தருவது வேறொன்றும் இல்லை யார் ஒருவருக்கும். இறப்பும் வரியார்கொன்று ஈதல் இல்லாத இடத்து இன்பம் தருவதாகும். அந்த இறப்பு கூட வரியார்கொன்று ஈதல் இல்லாத இடத்து இன்பம் தருவதாகும். இதுக்கு அடுத்த நிலைதான் இறத்தல் தான் துன்பம். அதே நேரத்துல ஒருத்தனுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்றதுதான் அப்படி வருந்துவது இன்பம் என்பதை சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் ஏயாக்கடை என்று இந்த குறளிலே சொல்லுகிறார். ஈகையாளனுக்கு இறப்பு துன்பத்தினும் ஈயா துன்பம் பெரியதும் பொறுத்தற்கு அறியதுமாம் ஆதலின் சாதல் ஒருவனுக்கு இனிது என்கிறார். இது வெளிப்படை. இனி ஈயாத கஞ்சர் உலகத்திருத்தல் தகாது என்பது குறிப்பு. ஈகையாளனுக்கு இறப்பு துன்பத்தினும் ஈயா துன்பம் பெரியதும் பொறுத்தற்கு அரியதுமாகும். சாதலின் இன்னாததில்லை, இன்னாதது இல்லைன்னு படிக்கணும், இன்னாத தில்லைன்னு படிக்கக்கூடாது. அதுல அப்படிதான் இருக்கும். சாதலின் இன்னாதது இல்லை இனிததும் ஈதல் எய்யாக்கடை. ஈகையாளனுக்கு இறப்பு துன்பத்தினும் ஈயா துன்பம் பெரியதும் பொறுத்தற்கு அறியதுமா. இப்ப அந்த கலைவாணரை வந்து அந்த வெள்ளி பூஜா கொடுத்தாருன்னு சொன்ன பாருங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை, கடைசியா இருந்ததையும் கொடுத்துட்டார். இப்ப இனி ஒருத்தன் அடுத்த நிமிடமே போய் செல்கிறான் என்று சொன்னால் அவருக்கு அது துன்பம். நாம் கொடுக்க முடியவில்லையே, அதை விட நாம் இறந்து போவது நல்லது என்று மனம் நினைக்கும். கொடுத்து 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 சிவந்தவர்களுக்கு, கை சிவந்தவர்களுக்கு அப்படித்தான் எண்ணம் வரும் என்பதை இந்த குறள் மூலமாக சாதல் ஒருவனுக்கு இனிது என்றார். இது வெளிப்படை. ஆனால் ஈயாத கஞ்சன் உலகத்து இருத்தல் தகாது என்பது குறிப்பு. ஈயாத புல்லர் இருந்தன்ன போயென்ன எட்டி மரம் காயாது இருந்தன்ன காய்த்தன்ன என்று படிக்காசு புலவர் பாடுகிறார். ஈயாத புல்லர், புல்லர்னா இழிந்தவர்னு அர்த்தம். ஈயாத புல்லர் இருந்தன்ன போயென்ன எட்டி மரம் காயாது இருந்தன்ன காய்த்தன்ன என்று படிக்காசு புலவர் பாடிய பாடலின் வரிகள் இதற்கு ஒப்பாக இருக்கிறது. இதற்கு முடிவான கருத்து ஈந்து மகிழ்தலே இணையிலா இன்பம் என்பதை காட்சி பொருளாக காணுங்கள். ஈந்து மகிழ்தலே இணையிலா இன்பம்.